ஆராட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நல்ல நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் 19/6/2014 தமிழ் தேதி ஜெய வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி. இன்னைக்கு போராட்டாதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் 12:30 1:30 மணி வரைக்கும். இன்றைக்கு ராகு காலம் பார்த்தீங்கன்னா 1:30 மதியம் 3 மணி வரைக்கும் நடக்குது. அதுபோக யமகண்டம் பார்த்தீங்கன்னா மதியம் 6 மணி, அதாவது சாயந்திரம் 6 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நடக்கிறது. இன்று சந்திராஷ்டமம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும் நடக்கிறது. இவங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய செயல்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்பட்டால் இந்த நாளை கழித்து விட்டால் நல்லபடியாக இருக்கும். இன்று மேசராசி நேயர்களுக்கு இன்று நல்ல நாளாக அமைய உள்ளது. ஏனென்றால் இன்று கிரக நிலை அவங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. புதிய முயற்சிகள் எடுக்கலாம், எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு புதிய நல்ல செய்திகள் வந்தே தீரும். மருத்துவ செலவு குறையும். மருத்துவத்தில் இருக்கிறவங்க, அதாவது ஆப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு செலவு கம்மியாகி நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இன்று நல்ல நாளாக அமையும். அதே போல் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் தகப்பன் வழி ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி ஆதாயம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்பட வேண்டும். உங்களோட உடல்நிலையை சிறிது கவனம் தேவை. உஷ்ணம் சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடும். கவனமாக இருந்தால் நல்லபடியாக நடக்கும், வெற்றிகள் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று சுமாரான நாளாகும். பொருளாதார ரீதியில் நல்லதாக இருந்தாலும் சத்துருக்கள் பயம் இருக்கும். சத்துருக்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும். ஏனென்றால் 6ஆம் இடம் சாதகமாக இல்லை. 6ஆம் இடத்துல சனி ராகும் சேர்க்கை பெற்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், வம்பு வழக்குகள் வரும், எதிரிகளால் தொல்லைகள் வரும். அதனால் பிரச்சனைகள் கூடிக்கொண்டே இருக்கும். அதனால் யார் எதிரிகள் இருந்தால் அவங்கள்ட்ட விலகி இருப்பது நல்லது. இப்பொழுது உங்களுக்கு சாதகமான நேரம் இல்லை. அதனால் வழக்குகள் இன்று இருந்தால் தள்ளி போடுவது நல்லது. யாராவது எதிரிகளில் சண்டை போட போக வேண்டி இருந்துருச்சுனால் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து போட்டு செய்வது கூடாது. மகிழ்ச்சியான நாளாக அமைவதற்கு பொறுமை அவசியம். குடும்பத்தோடு இருந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தேவையில்லாத குடும்பத்தை அப்பாற்பட்டு இருக்கிறவங்கள யாருடையும் வம்பு வழக்குகள் செய்ய வேண்டாம். செய்யாமல் இருந்தால் நல்லது நடக்கும், வெற்றிகள் கிட்டும். மிதுன ராசி நேயர்களுக்கு 70% நல்ல நாளாக அமைய உள்ளது. ஆனால் பெண்களால் சில தொல்லைகள் இருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். உடன் வேலை பார்ப்பவர்கள் அதே போல குடும்பத்தில் இருக்கும் பெண்களாலும் சில பிரச்சனைகள் வரும். கவனத்துடன் இருந்தால் வெற்றிகள் கிட்டும். அதே போல் 7ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த சாதகமாக இல்லை. அதாவது 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால், மதிக்காரனாக சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதாலும் உங்களுக்கு சில முடிவுகள் எடுப்பது இந்த காலத்தில் முடியாது. ஏனென்றால் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. மதிக்காரகன் ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது புதிய முடிவு எடுப்பது தவிர்க்க வேண்டும். இப்படி தவிர்த்திற்கொண்டு 2 நாள் கழித்து செய்தால் நல்லபடியாக இருக்கும், நல்லது கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களுக்கு இன்று அமோகமான நாள். மனைவி வழி சொத்துக்களால் யோகம் உண்டு, மனைவி வழி ஆதாயம் உண்டு. உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய நாளாக அமையக்கூடிய அமைப்பு உள்ளது. ஏனென்றால் மனைவியால் யோகம். சந்திரன் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் நல்ல இடத்தில் உள்ளார். அதுவும் உங்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதாலும் அவருக்கு உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நாளாகும். அதே போல் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்து சில கெட்டது நடந்தாலும், அதாவது விரயங்கள் நடந்தாலும், ஆனால் உங்களுக்கு மனைவிக்காக விரயம் செய்யக்கூடும், உங்கள் குழந்தைக்காக விரயம் செய்யும் பொழுது சந்தோஷமான விரயமாகத்தான் இருக்கும். அதனால் பிரச்சனைகள் இல்லை. அதுபோல் தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் விலகும், கவனம் தேவை. அதே போல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பில் சில ஆர்வம் குறையும், அதிலையும் கவனம் தேவை. அதுபோக உடல்நிலை குறைபாடுகள் இருக்கிறவர்களுக்கு கவனமாக இருந்து கொண்டால் சீக்கிரமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொண்டால் மிகவும் சந்தோஷமான நாளாக அமையும், வெற்றிகள் கிட்டும். சுபம். ஜோதிட ரத்னா ஓம் சந்தோஷ் 9500326541 9500928491 வெப்சைட் www.yourastrology.co.in. ஆன்லைன் மூலமாகவும் பணம் செலுத்தி ஜோதிடம் பார்க்கலாம்.
சிம்மராசி நேயர்களுக்கு இன்று அமோகமான நாளாக அமையும். சில விரயங்கள் இருந்தாலும் நல்லதே நடக்கும். அதாவது 2ஆம் இடத்தில் இருக்க செவ்வாய் பகவான் சில வார்த்தைகளை விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வாக்கில் கவனம் தேவை. செவ்வாய் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால் இரத்த சம்பந்தமான உறவு முறைகளில் பிரச்சனைகள் வரும். அவர்களிடம் கவனமாக இருந்தால் நல்லது. அதே போல 3ஆம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை இருப்பதால் உடன்பிறப்புகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாக அமையும். அதனால் பொறுமையாக இருந்து செயல்பட வேண்டும். அதே போல 5, 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் முடிவெடுப்பதும் உங்களோட மனநிலையும் ஒரு சரியான முடிவு எடுக்காது. அதனால கோயில் காரியத்துக்கு உதவுவதும் கோயிலுக்கு சென்று வருவதும் உங்களோட குலதெய்வ வழிபாடுகள் செய்வது அல்லது உங்களுக்கு வீட்டு அருகில் இருந்து கோயிலுக்கு சென்று வருவதும் மிகவும் நல்லது. அப்பொழுதுதான் மனநிலை நன்றாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் வியாழ பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்தில் இருப்பதாலும் அதுபோல உச்சம் பெற்ற வியாழம் நல்லதே செய்வார். அதனால எந்த இதுலையும் கைவிட மாட்டார். கிரகம்லாம் உங்களுக்கு கைவிடாது. பொறுமையா இருந்து செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். பொறுமையா இருக்கும், நல்லது நடக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 60% நன்றாக இருக்கும். ஏனென்றால் கன்னிராசியில் செவ்வாய் இருக்காரு. கன்னியில் செவ்வாய் இருந்தால் கடல் வத்தி போகும் சொல்லுவார்கள். அதாவது கன்னியில செவ்வாய் இருந்தால் அனைத்தும் ட்ரையா இருன்னு சொல்லுவாங்க. வத்தி போகும் அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் போயிரும் சொல்லுவாங்க. அந்த காலகட்டங்கள் நடப்பதால் பொருளாதார நிலையை ஏற்றத்தாழ்வு கண்டிப்பா இருந்தே தீரும். ஏனென்றால் 2ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கு. பொருளாதாரத்தை உண்டு பண்ணக்கூடிய சனியும் ராகுவும் 2ஆம் இடத்துல இருந்து கெடுத்துட்டு இருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அவர் ஆட்சி பெற்று இருந்தாலும் வியாழ பகவான் உச்சம் பெற்று இருந்தாலும் கொடுத்து கெடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நடக்கும். பொருளாதாரம் வரும், ஆனால் செலவாகும். இப்படியே தான் ஏற்றத்தாழ்வு வரக்கூடிய நாளாக இன்று அமையும். கவனத்துடன் செயல்பட வேண்டும். யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கிறோம் இந்த கணக்கு வைத்து கொண்டு செலவு பண்ணால் நல்லபடியாகும். பொருளாதாரத்தினால் பிரச்சனை வராமல் இருக்கும். அதனால எந்த விஷயம் எடுத்தாலும் நிதானத்துடன் செயல்பட்டால் நல்லது நடக்கும். வெற்றி பெறலாம். துளாராசி நேயர்களுக்கு இன்றைக்கு சந்தோஷமான நாள். ஏனென்றால் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான கிரக அமைப்பு உள்ளது. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருப்பது. அதாவது பூர்வீக சொத்துக்கள், தாய்வழி சொத்துக்கள், அதனால் வரக்கூடிய பெருமைகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதுபோக 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சில பிரச்சனைகளை வரத்தான் செய்யும். அது சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கும் நாளாக அமையும். பொறுமையாக இருந்து செயல்பட வேண்டியதான், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் வியாழ பகவான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுப்பார். 4ஆம் பார்வையாகவும் 5ஆம் பார்வையாகவும் பார்த்து கொண்டு இருப்பதாலும் வெற்றிகளை குமித்து கொண்டே தான் இருப்பார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுக்கிர பகவான் உங்களுக்கு சில ஆதாயத்தை கொடுப்பார். ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும், பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கும், அவர்களுக்கும் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் சந்தோஷமான நாள் தான் அமைஞ்சிருக்கு. ஒன்றும் சந்தோஷமாக இருந்து வெற்றிகளை குமிக்கக்கூடிய நாளாக அமையும். நல்லது நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மிதமான நாளாகும். பெரிய லெவலுக்கு எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நடக்காது. பொறுமையாக இருந்து கொள்ளுங்க. 2-3 நாள் ஆகும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு. அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? அதாவது 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறனால எடுக்கிற முடிவுலாம் தவறாக தான் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து முடிவெடுங்க. அதே போல் 12ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறது உங்களுக்கு சரியாக வராது. தேவையில்லாத விரயத்தை கொண்டு போவார். அதனால் புதிய முயற்சிகளுக்கு பணத்தை போடுறது, இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறதெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல் காசு முதலீடு பண்ண போகிறீங்க, புதுசாக வீடு வாங்க போகிறீங்க, அதே போல் கார் இதெல்லாம் இது மாதிரி வாகனங்கள் வாங்கும் பொழுதும் கவனமாக இருக்கும். இன்றைய நிலை உங்களுக்கு நல்லா இல்லை. அதனால் நல்ல நேரங்களை பார்த்து ஜாதகத்தை முழுமையாக ஆலோசனை செய்து கொண்டு வாங்குவது நல்லது. இப்பொழுது இன்றைய நாள் நன்றாக இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் படிக்கும் மாணவர்களுக்கும் சில குறைபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மெமரி பவர் குறைவாக இருக்கும். அது என்னென்னா சந்திரன் 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சரியான மதியை செயல்படுத்த விடாது. அதனால் ஒரு 2-3 நாள் கழித்து எதனால் ஒரு விஷயம் செஞ்சால் நல்லாயிருக்கும். அது மாணவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதுபோக பெண்களுக்கும் அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கும் ஒரு சில மந்தமான சுச்சுவேஷன் தான் நடக்கும். அதையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் நல்லது. இதற்கு என்ன பரிகாரமாக செவ்வாய் பகவானாகிய முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்ய நல்லது நடக்கும். ஜோதிட ரத்னா ஓம் சந்தோஷ். For appointment 9500326541 9500928491. Website www.yourastrology.co.in. ஆன்லைன் மூலமாகவும் பணம் செலுத்தி ஜோதிடம் பார்க்கலாம்.
தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அருமையான நாள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாள். ஆனால் எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை மற்றும் தள்ளி போகும். ஏனென்றால் திருமணத்தை பற்றி பேசும்பொழுது சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதாலும் அவருடைய பாவகிரகங்கள் சேர்க்கை இருப்பதாலும் சுப நிகழ்ச்சிகள் தடைபட்டு போகும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா காலதாமதமாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருந்து செயல்பட வேண்டியதுதான். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அரசாங்க ஆதாயம் கிடைக்கும். பொறுமையாக இருந்து செயல்பட்டீங்கன்னா அரசாங்க ஆதாயத்தை அனுபவிக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் ராகும் 11ஆம் இடத்துல இருக்குது. அதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு, கூடுதலில் செய்கிறவங்களுக்கு இன்றைய நாள் சுபமாக இல்லை. இதற்கு வழிபாடாக சனி ராகுக்கு உகந்த கிரகமாகிய கிரகத்துக்கு உகந்த சாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். சிவபெருமானவை வழிபட்டால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வெற்றிகள் கிட்டும். சந்தோஷமான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 75% நல்ல நாளாக அமையும். அதாவது தொழில் முனைவருக்கு நல்லதாக அமையும், நல்லது நடக்கும். சனி ராகு சேர்க்கை உங்களுக்கு சில விஷயத்தை போராட்டத்தை கொடுக்கும். போராட்டத்துக்கு பிறகு வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக போராட்டத்துக்கு சின்ன விஷயம் இப்படி சின்ன இங்கிருக்குள்ள மூக்க தொடுறதுக்கு சுற்றி வளைச்சு தான் மூக்க தொடுற மாதிரி அமைப்புகள் வரும். ஆனால் கண்டிப்பாக மூக்க தொடுற மாதிரி தான் அமைப்பு இருக்கும். ஏனென்றால் வெற்றிகள் பக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அடைய முடியாது. சில சுற்றி அப்படியே தொடர மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெற்றி பெறலாம். கவலைப்படாமல் நிதானமாக செயல்படுங்க, வெற்றிகள் பெறலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை இருக்குது. இது வந்து பெண்களால் ஆதாயத்தை குறைத்து கொண்டு இருக்குது. அதனால் பெண்கள் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஆதாயம் இருந்தால் குறைவாகத்தான் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேது அதுபோக வந்து குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து கூட்டு தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபத்தை கொடுத்தாலும் சில விஷயத்தை ஏற்றத்தாழ்வத்தை கொடுக்குது. ஏற்றத்தாழ்வு அப்படின்னா சில போராட்டம், சில மனஸ்தாபங்கள் வந்து தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் வந்து உங்களோட குலதெய்வமாக இருக்கட்டும் அல்லது இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், அதாவது நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ அதற்கு இன்னைக்கு வந்து படையல், அதாவது உங்களால் உங்களை இயன்ற அளவு உங்களுக்கு அவளுக்கு காணிக்கையோ இல்லது பொங்கல் இந்த மாதிரி நெய்வேத்தியங்களை படைத்து வழிபட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும். வெற்றிகள் கிட்டும். கும்ப ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 50% நல்ல நாள், 50% கெட்ட நாள். அதாவது நிதானமாக இருக்க வேண்டிய நாள், பொறுமையாக இருக்க வேண்டும். முழுமையாக கெட்ட நாள் கிடையாது, 50% நல்ல நாள் தான். ஏனென்றால் உங்களுக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்துக்கு போயிடறான். 12ஆம் போயிடுச்சுனாலே நம்மளுக்கு எடுத்த முடிவெல்லாம் நல்லதாக நடக்காது. எதிர்பார்த்த காரியங்கள்லாம் கரெக்டாக நடக்காது. 12 மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது மதிக்காரகனாகட்டும், புத்திக்காரகனாகட்டும், அறிவுக்காரனாகட்டும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு செயல்படுத்த விட மாட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை சத்ருக்காரகனாக வியாழன் போய் உட்காந்துருக்காரு, சுற்றம் பெற்று உட்காந்துருக்காரு. அதன் அதிபதி சந்திரன் 12ஆம் இடத்துல உட்காந்து சத்ருவால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்தே தீரும். அதனால் பொறுமையாக இருந்து செயல்படணும். தேவையில்லாமல் சண்டை வீம்பு வம்பு வழக்குகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒதுங்கி போகிறது நல்லது. இன்னைக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச உடனே விலகி போய் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். யாருக்கும் வந்து உங்கள் சாதகமாக வரமாட்டாங்க. பொறுமையாக இருந்து செயல்படவும் வெற்றிகள் கிட்டும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாளாகும். அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி நடந்தே தீரும். அதாவது உங்களுக்கு குரு பெயர்ச்சி நன்றாக இருப்பதால் இனி வரும் காலங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றிகள் கிட்டும். சில சந்திராஷ்டம நாள் மட்டும் வந்து கவனமாக இருந்தால் போதும். இந்த வருடம், அதாவது அடுத்த வருடம் 4ஆம் மாதம் வரைக்கும் வெற்றிகள் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் மீனராசிகள் இருந்தே தீரும். அதனால் பொறுமையாக இருந்து செயல்பட்டு கொண்டே இருங்கள். வெற்றிகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதுபோக யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும்னா உங்களுக்கு உறவு முறையில் இருக்க பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அது 3ஆம் இடத்துல சூரியனோட சுக்கிரனோட சேர்ந்திருக்கனால, அதாவது தேவையில்லாத பெண்களால் கெட்ட பேர் வரக்கூடிய விஷயம் நடக்கக்கூடிய நாள் இது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சந்திர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு லாபத்தை தான் கொடுப்பாரு. தாய் வழி வந்து ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து பாக்கியத்தை அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால் பொருளாதாரத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. எந்த வழியாவது பொருளாதாரம் வந்தே தரும். இது வரைக்கும் இருந்த கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடையும். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக 10 லட்சம் கடன் இருந்துச்சுன்னா இன்றைக்கி 2 லட்சம் அடையும், நாளைக்கு 2 லட்சம் அடையும். கண்டிப்பாக ஒரு மாதம் 2 மாதத்தில் கண்டிப்பாக எல்லா கடனையும் அடைந்து பிடித்து நல்ல பேர் வாங்கக்கூடிய, எவ்வளோ தூரம் கெட்ட பேர் வாங்கினீங்களோ இது வரைக்கும் இனிமேல் நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் வெற்றிகள் கிட்டும். கவலைப்பட தேவையில்லை. கவலைப்பட தேவையில்லாத நாள், சந்தோஷமான நாள் இன்று. நேயர்களே,
நேயர்களே, 12 ராசிகளில் உள்ள ராசி பலன்களை பார்த்தோம். இன்று வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நீ குரு பகவானை வழிபட்டால் அனைவருக்கும் செல்வ செழிப்போடு இருக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வெற்றிகள் கிட்டும். நாளை தினம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஜோதிட ரத்னா ஓம் சந்தோஷ். For appointment 9500326541 9500928491. Website www.yourastrology.co.in. ஆன்லைன் மூலமாகவும் பணம் செலுத்தி ஜோதிடம் பார்க்கலாம்.